சின்னத்திரை தொடர்களில் வரும் காட்சிகள் படங்களில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக அடிக்கடி விமர்சனம் வைக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. அப்படி சமீபத்தில் கருப்பு படத்தை காப்பி அடித்ததாக நடிகர் ஸ்ரீகுமார் மீது நெட்டிசன்கள் விமர்சனம் வைத்தனர். தன் மீது வந்த ட்ரோல்களுக்கு நடிகர் ஸ்ரீகுமார் தற்போது பதிலளித்திருக்கிறார். கருப்பு படம் வந்ததும் அதை பார்த்து காப்பி அடித்ததாக சொல்கிறார்கள். அப்படி காப்பி அடித்தால் என்ன இப்போ? எல்லாம் இன்ஸ்பிரேஷன் தான். சீரியல் என்றால் கேவலமாக பார்க்கிறார்கள். வெட்கமே இல்லையா என கேட்கிறார்கள். இதில் என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் கெட்ட வார்த்தை இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சீரியலை நம்பி 100 குடும்பம் இருக்கு. விடாத கருப்புன்னு 90ஸ்லயே வந்துடுச்சு. இதெல்லாம் சினிமா, சீரியல், நாடகம், தெருக்கூத்து போன்றவற்றுக்கு வித்தியாசம் இல்லை. எல்லாரும் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் வேலை பார்க்கிறார்கள். மற்றவர்களுக்கு இது என்டர்டெயின்மெண்ட், எங்களுக்கு இதுதான் சோறு என ஸ்ரீகுமார் தெரிவித்துள்ளார். சில பிரதர்ஸ்லாம் வந்து கமெண்ட்ல கருப்புசாமி படம் வந்தா அதே மாதிரி காப்பி அடிச்சு பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் போடுறீங்க. எதுனா இருந்தா என்ன பிரதர், சினிமா பார்த்து காப்பி அடிச்சா பண்ணா என்ன? இப்போ எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ என்றைக்குமே வந்து சீரியல்னால் வந்து கொஞ்சம் சில பேர் அதை ரொம்ப கீழாக தான் பார்க்குறாங்க. அங்கேயும் உண்மையான உழைப்பாளிங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு சீரியலை நம்பி ஒரு 100 குடும்பம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஈஸியாக ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுறீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா விடாத கருப்பு அப்படின்னு ஏர்லி 90ஸ்ல எப்போவோ வந்துருச்சு அதெல்லாம். ஸோ நிறைய டேரக்டர்ஸ், நல்ல நல்ல டேரக்டர்ஸ்லாம் நாங்கள் அந்த விடாத கருப்பை பார்த்து நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக நிறையா படம் பண்ணியிருக்கோம்லாம் வந்து பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க. இதை சீரியல், சினிமா, மேடை நாடகம், தெரு நாடகம், தெருக்கூத்து அப்படிலாம் இல்லை பிரதர். அம்மா ஒரு ஜான் வயிறுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டு, ஆனால் எங்களுக்கு அது வந்து பூவா. சரிங்களா? இதெல்லாம் பண்ணாதான் நாங்கள் சாப்பிட முடியும். சீரியல் இருக்கவங்கலாம் கோடியாக சம்பாதிக்கிறது கிடையாது. ஒரு மாதம் ஷூட்டிங் இல்லைன்னா காரை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது. இந்த மாதிரி கார் இல்லாமல், வீட்டு வாடகை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த சீரியல் நம்பி இருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் கண்டதெல்லாம் போடுங்க, கண்டதெல்லாம் நீங்கள் பார்த்தாங்கன்னு நீங்கள் சொல்லலை. நீங்கள் ஒரு குவாலிட்டியான விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அது கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் சில சீரியல்கள் வந்து கோட்டை விட்டுறாங்க. சில சீரியல் நிஜமாவே போர் அடிக்குது, சில ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது, நானே ஒத்துக்கிறேன். பட் என்ன பண்ணுறது, சில நேரங்களில் சில விஷயங்கள் அப்படி ஆகிடுது. அண்ட் சில நேரங்களில் உண்மையாலுமே நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். நல்ல படங்கள், கெட்ட படங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தானே எதுவும் எல்லா படமும் சூப்பர் ஹிட் படம் கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு கோபமாக இருந்ததுன்னா நாங்கள் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். வெக்கமே இல்லையா? நீங்களும் அதை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா, இதை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா? என்ன பிரதர் பண்ணுறோம்? இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. தொழில் தானே, ஓகேவா? ஸோ என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ். இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம். நான் இன்னும் பெட்டராக ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு நடிக்க வரலையா, இன்னும் ஒழுங்காக நடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி எங்களோட ஃபீல்டில் நான் வந்து என்ன பெட்டராக பண்ண முடியும் அதை பெட்டராக ட்ரை பண்ணுறேன். பட்டு கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து அழகாக யூஸ் பண்ணால், கெட்ட வார்த்தைலாம் இல்லாமல் கமெண்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இல்லை இப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் கலாய் பண்ணால் அதுவும் பரவாயில்ல பிரதர். நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணிட்டுருங்க, நாங்கள் பண்ணுறது நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து ஜாலிக்காக பண்ணுறீங்க, நாங்கள் எங்களோட வயிற்று பொழப்புக்காக பண்ணிகிட்ருக்குறோம். இட்ஸ் ஓகே. பட் என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.